Praise the Lord. Praise the Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord our God be glorified. இந்த நாளிலே தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் கடந்து வர தேவன் தந்த கிருபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். We are very grateful to see you in this Anadanamanna. கர்த்தருடைய தயவினாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் தேவன் நம்மை முடிசூட்டி வருகிற கிருபைக்காய் அவருக்கு மகிமை உண்டாவதாக. Let us magnify the Lord because He is protecting us through His peace. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. இந்த நாளுடைய அனுதின மன்னாவை நம்ம தியானிக்கலாம். Today let us see about the Anadanamanna. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் Galatians 2ஆம் அதிகாரம் chapter 2 20ஆம் வசனம். verse 20. கலாத்தியர் 2:20. Galatians chapter 2 verse 20. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். For I have been crucified with Christ, and it is no longer who I live, but Christ lives in me, and the life which I now live in the flesh, I live by faith in the Son of God, who loved me and gave himself for me. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, All you are hearing this, God's children, கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டோம். we have been crucified with Christ. அவன் கிறிஸ்துவோடு கூட நம்முடைய எல்லா விதமான உலக வழிபாடுகளையும் சிலுவையில் அடித்து விட்டோம். All our worldly things are being crucified with us. ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். And no longer I live, நான் அல்ல, but not me, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். but Christ lives in me. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை நம்மை நடத்தி வருகிறதை நினைத்து நாம் அவரை துதிக்க வேண்டும். We have to praise the Lord because He is guiding us through His நாம் grace. சிலுவையில் அறையப்பட்டோம் கிறிஸ்துவோடு கூட. We have been crucified with Christ. ரோமர்ல இவ்வாறாக பார்க்கிறோம், பாவ மனுஷனை சிலுவை ஞானஸ்நானத்துக்குள்ளாக நாம் மரிக்க வைத்து புதிய மனுஷனாய் சிருஷ்டியாய் நம்ம எழும்புகிறோம். In Romans we see that a sinful man goes through baptism and have peaceful life. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. இந்த நாளிலே அல்ல ஸ்தோத்திர தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். All you are hearing is God's children. We have to think about one thing. நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். We have to be crucified with அப்படி Christ. சிலுவையில் அறையப்படவில்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. If we do not crucify with Christ, we will not enter the kingdom of God. நான் என்கிற அந்த அகங்காரத்தை, நான் என்கிற அந்த அகம்பாவத்தை சிலுவையில் அடிக்க வேண்டும். I am the one who does this. That proudness should go in the cross. அப்படி நாம் சிலுவையில் அடிக்கும் போது தான் நம்முடைய தாழ்மையை தரித்து கொள்ளும் போது கிறிஸ்துவுக்குள் நாம் அதிகமாக வளர முடியும். When we go to them, we are the one who is repentful. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஸ்தோத்திரம். அவர் அந்த குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே நாம் அதிகமாக வளர தேவனுக்கு கிருபை தருவாராக. May the Lord will bless us and keep us safe through Christ. ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். Let us close our eyes and pray. Praise the Lord. Our ஸ்தோத்திரம். Heavenly Father, we thank you for this wonderful day. We thank you for this lovely gift you gave us, join us. Please take your personal part to pray. Thankfully, may this happy thoughts. Lord, please. As you have said, please, as we be crucified with Christ, please bless us and keep us safe. I pray in the name of Jesus, I pray, amen. ஆமென். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த நாளில் உம்மோடு கூட சிலுவையில் அறையப்படவும், கர்த்தாவே அல்ல உமக்குள் கர்த்தாவை அதிகமாக உம்மை பற்றி கொள்ளவும், எங்களுடைய எல்லா உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை நாங்கள் சிலுவையில் அடித்து புது சிருஷ்டியாக நாங்கள் உமக்குள் எழும்புவ தேவன் கிருபை பாராட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவான சமாதானத்தை, சந்தோஷத்தை, அப்பா சிலுவையின் உபதேசங்களில் அதிகமாக வளர கிருபை தாருமாண்டவரை. தேவன் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you. தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொரு காத்து நடத்துவாராக. ஆமென். May the Lord bless and keep every one of you safe. Amen. Praise the Lord. ஸ்தோத்திரம்.